Hello everyone, welcome back to Jet2 Mastery. இந்த Python சீரிஸ்ல நம்ம பார்க்க போற next question sum of natural numbers 2. என்ன sum of natural numbers இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோமே அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஆமா கண்டிப்பா நம்ம sum of natural numbers பார்த்து முடிச்சிட்டோம் தான். ஆனா இப்ப பார்த்துட்டு இருக்க sum of natural numbers இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். Geeks for Geeks ஓட sum of natural numbers. வாங்க இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 கொடுத்தா எனக்கு 4, 17 கொடுத்தா -1. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட் என்ன, எனக்கு 10 யூசர் கொடுத்தாங்க அப்படின்னா 4 அப்படிங்கிறத நான் பிரிண்ட் பண்ணணும். கரெக்டா? இதே 17 கொடுத்தாங்க அப்படின்னா நான் -1 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கும். நேச்சுரல் நம்பர்ஸை சம் பண்ண போறோம். ஸோ 1 2 10னா 10 வரைக்கும் இருக்க நேச்சுரல் நம்பர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 and then 10. ஓகே, இப்போ எப்படி எனக்கு 4 கிடைச்சிச்சு அப்படின்னா நான் நேச்சுரல் நம்பர்ஸை சம் பண்ணிக்கிட்டே போக போறேன். ஒரு கட்டத்துல என்னோட சம் பண்ற நேச்சுரல் நம்பர் வேல்யூ இந்த எண்ணுக்கு ஈக்குவலா வரும். அப்படி ஈக்குவலா வரப்போ எத்தனை நம்பர் ஆட் பண்றப்ப எனக்கு ஈக்குவலா வந்திருக்கு, இல்ல கடைசியா எந்த நம்பர் ஆட் பண்றப்ப ஈக்குவலா வந்திருக்கு, ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ அந்த இதை நான் பிரிண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட ப்ரோக்ராம் ஓவர். ஓகேவா? இன்னும் பிரீஃபா பார்க்கலாம். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸை சம் பண்ண போறோம். 1ல இருந்து 2 ஆட் பண்ணா எனக்கு 3, 3 plus 3 6, 6 plus 4 எனக்கு கிடைச்சிருச்சு 10 கிடைச்சிருச்சு. இந்த 10 எனக்கு எத்தனை நம்பர் ஆட் பண்றப்ப கிடைச்சிருக்கு, 4 நம்பர்ஸ் ஆட் பண்றப்ப கிடைச்சிருக்கு. ஸோ 4 பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் எப்படி இங்க -1 கிடைச்சு அப்படின்னா ஓகே, இது வரைக்கும் 10. வாங்க ஃபர்தரா ஆட் பண்ணிக்கிட்டே போவோம். இது வரைக்கும் 10, 10 plus 4 5 15, 15 plus 6 இங்க எனக்கு என்ன ஆயிடுச்சு, 15 plus 6 21 போயிருச்சு, which is greater than 17. கரெக்டா? இதுக்கு மேல 17 ரீச் பண்றதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? கிடையவே கிடையாது. அப்போ என்னால எந்த நேச்சுரல் நம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தாலும் என்னால 17 ரீச் பண்ணவே முடியாது. 17 விட பிலோவா தான் இருக்கும், கிரேட்டர் தான் இருக்கும். இந்த மாதிரி கேஸ்ல நான் என்ன பண்ணணும், -1 பிரிண்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொன்னு செக் பண்ணிடலாமா? இப்போ 21 அப்படின்னா அப்ப என்ன அவுட்புட் வரணும்? 21 அப்படின்னா எந்த நம்பர் ஆட் பண்றப்ப 21 வந்திருக்கு, 6 ஆட் பண்றப்ப எனக்கு 21 வந்திருக்கு. ஸோ 21 கொடுத்தா 21 கொடுத்தா என்னோட அவுட்புட் 6 வரணும். ஓகேவா? இது எப்படி வாங்க ப்ரோக்ராம் அப்ரோச் பண்றதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், சம் பண்ணி ஸ்டோர் பண்றதுக்கு எனக்கு சம் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஒரு வேரியபிள் வேணும். நெக்ஸ்ட் ஒரு ஃபார் லூப் 10னா 10 வரைக்கும் எடுக்கிறதுக்காக. ஸோ ஃபார் I in range, என்னோட ரேஞ்சில் 1ல இருந்து n+1 வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், சம் பண்ணிக்கணும் I வேல்யூவை. சம் பிளஸ் ஈக்குவல் டு I. நெக்ஸ்ட் செக் பண்ணலாம், இஃப் என்னோட சம் வேல்யூ ஈக்குவல் டு என்னவா இருந்துச்சு அப்படின்னா இந்த எண்ணா இருந்துச்சு அப்படின்னா, கரெக்டா? என்னோட சம் வேல்யூ ஈக்குவல் டு எண்ணா இருக்கு அப்படிங்கிறப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், கடைசியா இந்த ஐய பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் I. இதே என்னோட சம் வேல்யூ கிரேட்டர் தென் என்ன ஆயிருச்சு அப்படின்னா -1 பிரிண்ட் பண்ணணும். ஓகே, அவ்வளவுதாங்க ப்ரோக்ராம் ஓவர். ஏன் இந்த இடத்துல எல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இனிஷியலா சம் வேல்யூ 0ன்னு இருக்கும். இப்போ சம் வேல்யூல ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன, நேச்சுரல் நம்பர்ல 1. ஸோ +1 அப்படிங்கிறப்போ என்னோட சம் இந்த ப்ரோக்ராம்க்கு நான் என்ன எடுத்தோம், 10 அப்படின்றது எடுத்தோம் இல்லையா? ஸோ 10க்கு ஈக்குவலா வருதான்னு செக் பண்றோம். சம் பிளஸ் ஐன்னு கொடுத்தா எனக்கு சம்ல 1ங்கிற ஸ்டோர் ஆயிரும். இஃப் கண்டிஷன் செக் பண்ணுங்க, சம் வேல்யூ 1, n வேல்யூ 10 ஈக்குவலா கிடையாது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் நான் இஃப் எழுதுறப்போ எனக்கு என்ன ஹேப்பன் ஆச்சு, இந்த கண்டிஷன் செக் ஆகுது. இல்லைன்னா இதை நீங்க எல்இஃபா கூட எழுதலாம். இதை விட்டுட்டு எல்ஸ்ன்னு எழுதுனீங்க அப்படின்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ், அப்ப இந்த கண்டிஷன் ட்ரூ மாதிரி ஆயிருமே, கண்டிப்பா இதற்கு எக்ஸிக்யூட் ஆயிருமே. அப்ப எனக்கு என்ன ஆகும், இந்த ப்ரோக்ராமே தப்பாயிரும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒன்னு இஃப் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா எலிஃப் யூஸ் பண்ணணும். இப்பதான் இந்த ப்ரோக்ராம் கரெக்டா இருக்கும். இன்னும் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு இந்த ப்ரோக்ராம்ல. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 10 அப்படிங்கிறது ஈக்குவலா வந்துருச்சு. எப்ப எனக்கு ஈக்குவலா வரும், 4 ரீச் பண்றப்ப ஈக்குவலா வரும். ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா ப்ரோக்ராம் ஓவர் தானே, நான் அதோட ஸ்டாப் பண்ணிடலாம்ல. அப்ப என்ன யூஸ் பண்றேன், பிரேக் அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கிறேன். இதே இந்த பிரேக் யூஸ் பண்ணாம விட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா, திரும்ப 5 ஆட் பண்ணும். 5 ஆட் பண்ணா 5 கிரேட்டர் தென் ஆகும். ஸோ -1 பிரிண்ட் ஆகும். 6 ஆட் ஆகும், -1 பிரிண்ட் ஆகும். 7 ஆட் ஆகும், -1 பிரிண்ட் ஆகும். அதே மாதிரிதான் இங்கேயும் நான் என்ன பண்றேன், ஒரு தடவை அது பிரிண்ட் ஆயிடுச்சுன்னா நான் பிரேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை கம்பைலர்ல ட்ரை பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், பைத்தானுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் நெக்ஸ்ட் n is equal to integer of input. ஓகேங்க, அடுத்து என்ன பண்ண போறோம், சம் வேல்யூ வேணும்ல, இனிஷியலா சம் வேல்யூ 0ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃபார் I in range, என்னோட ரேஞ்ச் வந்து 1ல இருந்து n+1 வரைக்கும் இருக்க போகுது.
இதுல ஃபர்ஸ்ட் சம் கூட வேல்யூ ஆட் பண்ணணுமா? சம் பிளஸ் ஈக்குவல் டு ஐ. ஸோ எப்போ என்னோட சம் வேல்யூ ஈக்குவல் டு என்னன்னு வருதோ அப்போ நான் பிரிண்ட் பண்ணிக்கலாம். யார? ஐய பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஐய பிரிண்ட் பண்ண உடனே ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. ஸோ பிரேக் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னொன்னு இல்லைன்னா இன்னொரு கண்டிஷன் இருக்கு. எல்இஃப் இல்ல நீங்க இஃப்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட சம் வேல்யூ கிரேட்டர் தென் என்ன ஆயிருச்சு, என்ன விட என் சம் வேல்யூ பெருசாயிருச்சு அப்படின்னா யாரை பிரிண்ட் பண்ணணும்? -1 பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணிட்டு இப்பயும் பிரேக் பண்ணிடலாம். அவ்வளவுதான், ப்ரோக்ராம் ஓவர். வாங்க இப்ப 10 கொடுத்தா என்ன அவுட்புட் கிடைக்கும்னு செக் பண்ணிடலாமா? 10 கொடுத்தா 4, 17 கொடுத்தா எனக்கு -1, அதே மாதிரி 21 கொடுத்தா 6 வரணும்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ 21 6. அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம எக்ஸ்பர்ட் டீம் என்ன சொல்றாங்க? சால்வ் த ப்ராப்ளம் ஹியர். பண்ணிட்டா போச்சு. இப்போ அதுக்கு நான் என்ன பண்றேன், இந்த கோட் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். C++ல இருக்கு, பைத்தானுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பைத்தான்ல நான் என்ன பண்றேன், நம்ம எழுதின கோட அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். தென் இந்த இன்டென்டேஷன்லாம் ப்ராப்பர் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இங்க n ஆல்ரெடி ஆர்குமெண்டா பாஸ் பண்ணிருக்காங்க. ஸோ n டெலிட் பண்ணிக்கிறேன். இங்க பிரிண்ட் பண்ணக்கூடாது, ரிட்டர்ன் தானே பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் ஐ. ஸோ ரிட்டர்னே எனக்கு ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ பிரேக்குங்கிறது எனக்கு தேவை கிடையாது. இங்கேயும் அதே தான். ஸோ பிரிண்ட் என்னன்னு மாத்திக்கிறேன், ரிட்டர்ன் மாத்திக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பைல் அண்ட் ரன். கம்பைல் அண்ட் ரன். ஓகே, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடுச்சு. தென் நெக்ஸ்ட் சப்மிட் கொடுத்து செக் பண்ணிடலாம். சப்மிட். அவ்வளோதாங்க, 1100 டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்றேன். ஸோ இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் ரிகார்டிங் வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜெட்டு மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். until then bye bye, take care.